Hi friends, good evening. என் பேர் சங்கீதா. நம்ம இன்னைக்கு டேலி பிரைம்ல ஜிஎஸ்டியில் ஆப்ஷனல் வவுச்சர் இல்லைனா ப்ரொஃபார்மா வவுச்சர் எப்படி போடுறது ப்ராக்டிக்கல் சொல்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் தியரி சொல்லியிருந்தேன், அது வந்து செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் வவுச்சர் அப்படின்னா என்னென்னா, புதுசாக இப்போ ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் ஒரு ஜிஎஸ்டி செல் வந்து போட சொல்லுவேன். அது வந்து அவங்கள வந்து நம்ம ஆப்ஷனல் வவுச்சராக நீங்கள் வந்து போட்டுருங்க, அதை வந்து நான் ரெகுலராக அப்புறம் செக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட நம்ம சொல்லி போட சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ ஜிஎஸ்டி செல் பில்லில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை வேல்யூவில் ஏதாவது சேஞ்ச் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போதும் நம்ம ஆப்ஷனல் வவுச்சரில் போட்டு அதை வந்து ரெகுலராக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அதுதான் வந்து ஆப்ஷனல் வவுச்சர் அப்படின்றது. இல்லைனா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேட்வே ஆஃப் டேலியில் ஆல்டரில் போயிடுங்க. ஆல்டரில் வவுச்சர் டைப் அதில் போனீங்கன்னா ஜிஎஸ்டி சேல் அப்படின்னு ஒன்று ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்கள், கீழே வந்து மேக் திஸ் வவுச்சர் டைப் ஆஸ் ஆப்ஷனல் பை டிஃபால்ட், அது வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வவுச்சர்ஸ்க்கு போயிடலாம். வவுச்சர்ஸில் போயிட்டு பாருங்கள், ரைட் சைடு F8 சேல்ஸில் வந்து ஜிஎஸ்டி சேல்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு ஸ்டேட்டஸில் வந்து பாருங்கள், பில் நம்பர் வந்து கீதா /5/2425 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பாலு ட்ரேடர்ஸ் அப்படின்றது நான் போடுறேன். சேல்ஸு இது வந்து சிபியூ ஒன்று போடுறேன், ஒரு குவான்டிட்டி வந்து சிபியூ சேல் பண்ணுறேன். அது வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அது எல்லாமே வந்துருச்சு. இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளது 5 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெகுலராக ஒரு சேல்ஸ் போட போகிறேன். அதுவும் வந்து பாலு ட்ரேடர்ஸை போட்டுக்கலாம், ரெகுலர். ஓகேங்களா, ஆப்ஷனல் வவுச்சர் இல்லை, ஸ்டேட்டஸ் எதுவும் இல்லை பாருங்கள். இதில் வந்து ஒன்று சிபியூவை சேல் போடுறேன். பாருங்கள், அவுட்புட் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்துச்சு. இது வந்து இப்போது செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது எதில் செக் பண்ணோம் அப்படின்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, அதில் வந்து ஆப்ஷனல் வவுச்சர்ஸ் அதில் போனீங்கன்னா பாருங்கள், ஆப்ஷனல் வவுச்சர் 6ன்னு மாறிக்கிச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன போட்டேன், 5ன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து 6ன்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரெகுலர் பில் நான் ஒன்று போட்டிருக்கேன், ரெகுலர் வந்து 5ன்னு எடுத்துக்கோம். இதை வந்து நம்ம எதில் செக் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னொரு டைப் வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு டே புக்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் கீழே ரெகுலர் பில் வந்து 5ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜிஎஸ்டி சேல் ரெகுலர் போட்டல, அது ஆப்ஷனல் வந்து நம்ம 6ஆக மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் 5ன்னு போட்டல, இப்போ வந்து எப்பயுமே ஆப்ஷனல் வவுச்சர் லாஸ்ட்டாக தான் டிஸ்பிளே ஆகும். அதனால் வந்து அது கீதா /6/2425 அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இதையே நம்ம வந்து திரும்ப வந்து இதை வந்து நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி காமிக்குதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆப்ஷனல் வவுச்சர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கண்ட்ரோல் P கொடுத்தீங்கன்னா ப்ரிவியூ பாருங்கள், ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் அப்படின்னு வரும். இதே வந்து நம்மளுடைய ரெகுலர் பில் இருக்குல்ல, இதை பாருங்கள், கண்ட்ரோல் P கொடுத்து ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா, இந்த வந்து ஆப்ஷனல் இருக்குல்ல, ஆப்ஷனலையே ரெகுலராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், கண்ட்ரோல் L கொடுங்க, இல்லைனா ரெகுலர் அப்படின்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆப்ஷனல் போயிடும், ரெகுலராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கண்ட்ரோல் A, இதுதான் வந்து ஆப்ஷனல் வவுச்சர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.